ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமக்கு ஏராளமான நியாமத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறார். ரப்பல் ஆலமீன் தந்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் அறிவு ஆற்றல்களை திறமைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இவ்வாறு ஏராளமான நியாமத்துகள் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த நியாமத்தில் ஆக பெரிய நியாமத் இதற்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எங்களை முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த நியாமத்துக்கு நிகராக எந்த ஒரு நியாமத்தும் கிடையாது. இதுக்கு அடுத்த ஒரு நியாமத் இருக்குமாக இருந்தா, இதுக்கு அடுத்த சிறந்த ஒரு நியாமத் இருக்குமாக இருந்தா, அதுதான் நாம் நல்ல நிலைமையில் ஆரோக்கியத்தோட நல்ல நிலைமையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் பெற்றோர்களை அடைகிறோம். எமது பெற்றோர்கள், அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், இது அல்லாஹ்வுடைய நியாமத், அருள். எல்லா நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நியாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துறோமா? நன்றி உள்ளவர்களாக நடக்கிறோமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பர்ல ஏறுகிறார்கள். ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். உரை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்றும் இல்லாத மாதிரி இன்று ஆமீன் ஆமீன் என்று சொன்னீங்க, அர்த்தம் என்ன? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் மிம்பர்ல ஏறக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 பதுவாக்கள் செய்தார்கள். அதுக்குத்தான் ஆமீன் சொன்னாங்க. அதுல ஒன்று, யாரு பெற்றோர் அடைந்து அவர்களின் மூலமாக யார் சுவர்க்கத்தை தேடிக்கொள்ளவில்லையோ அவன் நாசமா போகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். அடுத்த ரமதானை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனும் நாசமடையட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். உங்களது பெயர் சொல்லப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவரும் நாசமடையட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ள யாராவது எங்களுக்கு உபகாரம் செய்திருந்தால் அவர்களுக்கு நாம் நன்றி கடமையாக நன்றியோடு நடந்து கொள்கிறோம். அவர்களுக்கு உபகாரம் செய்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள்கிட்ட எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு உபகாரம் செய்தவர்கள் தான் இந்த பெற்றோர்கள். மற்றவர்கள் எங்களுக்கு உபகாரம் செய்திருப்பார்கள், எம்மிடமிருந்து எதையாவது ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டு. நாம் நமக்கு தொழில் தந்தவரோடு நாம் நல்ல முறையில் நடக்கிறோம். நம்மளுக்கு தொழிலை காட்டி தந்தவருக்கு நாம் நன்றி உபகாரமாக நடக்கிறோம். சின்ன சின்ன உதவிகள் செய்தவர்களுக்கு நாம் நன்றி உபகாரம் செய்கிறோம். நன்றி கடமையோடு நடந்து கொள்கிறோம். கட்டாயமாக இருக்கத்தான் வேண்டும். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவனாக மாட்டான். சகோதரர்களை, எம்மிடம் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் எனக்கு உபகாரம் செய்தவர்கள் தான் இந்த பெற்றோர்கள். சகோதரர்கள், இந்த பெற்றோர்கள் ஒன்று இம்மா ஜன்னத்துக்கு அவங்க, ஒன்று எங்களோட சுவர்க்கம், இல்லாத எங்களை நரன். ஒரு தடவை ஒருவர் யமன்ல இருந்து வாராரு. யமன்ல இருந்து பயணிச்சு வாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு வாரார்கள். எவ்வளவு தொலைதூரம்? கிட்டத்தட்ட 1200-1300 கிலோமீட்டர்களுக்கு அங்காளில் இருந்து பயணித்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, உபாயக்கால உங்களோட நான் ஹிஜ்ரத்துக்கு ஜிஹாதுக்கு நான் பயல் செய்றேன், உங்களோட இருக்கிறேன். ஐவாலிதா, உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? சொன்னாங்க. சொன்னார்கள், நீங்க திரும்பி போங்க, பேசி அவர்களுக்கு அவர்களோட நீங்க திரும்பி போங்க, பேசி அவர்களோட நல்ல முறையில நடங்க, அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, அங்கதான் உங்களோட சுவர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு இங்கெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை. நீங்க அங்க இருந்து கொண்டு அவர்களுக்கு உபகாரம் செஞ்சா, அவர்களோட நல்ல முறையில நீங்க நடந்து கொண்டா, நீங்க இலகுவான முறையில சுவர்க்கத்தை அடைந்து கொள்வீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது இந்த ஹதீஸை. பெற்றோர்கள் இருந்தா நல்ல விடயங்களுக்காக பயணம் செய்து போகக்கூடாது. தீனை படித்துக் கொள்வதற்காக, இல்மை படித்துக் கொள்வதற்காக
இதுக்கெல்லாம் நான் போகக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை. மாறாக அவர்களுக்கு உபகாரம் செய்யணும், அவர்களுடைய நல்ல முறையில் நடக்கணும். அவர்களை கவனிக்க யாரும் இல்லை என்றால், அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அவர்கள் இன்னும் ஒருவரிடத்தில் தயவை எதிர்பார்ப்பார்கள், மற்றவர்களிடம் உதவியை வேண்டி நிற்கக்கூடிய நிலைமையில் அந்த பெற்றோர்கள் இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில போவதை விடவும் சிறந்த மேலான கூலியை ஈட்டு தரக்கூடிய நன்மையை ஈட்டு தரக்கூடிய அமல் தான் அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களை கவனிப்பது, பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது. இன்னும் ஒரு சாமி வருகிறார், யார சூழவா நான் உங்களோட ஜிஹாதுல கலந்து கொள்ள போறேன், ஜிஹாதுடைய நன்மை தெரியும் எவ்வளவு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆம் இருக்கிறார்கள், ஃபஜாஹிதுமா அவர்களோட ஜிஹாத் செய்யுங்க. ஜிஹாத் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு மீடியாவில் நான் சொல்லப்படுறது போல வெறுமனே யுத்தம் மாத்திரம் ஒரு அர்த்தம் அல்ல. ஜிஹாதுடைய அர்த்தம் உலகத்தில் ஹக்கை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் பேர் ஜிஹாத். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்க திரும்பி சென்று அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, ஜிஹாதுல போன நன்மை நீங்க அடைந்து கொள்வீங்க. ஜிஹாதுக்கு வெறுமனே யுத்தம் மாத்திரம் அல்ல அர்த்தம். சில பெண்கள் வந்து கேட்கிறார்கள், யார் சொல்ல நாங்களும் யுத்தத்துல கலந்து கொள்ளணும் சொன்னா, ஜிஹாதுக்குன்னால் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் அது ஹஜ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு சொன்னார்கள், நீங்க திரும்பி சென்று பெற்றோர நல்ல முறையில் நடங்க, அங்க உங்களுக்கு இதனுடைய நன்மையை நீங்க அடைந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்லை நாம் பெற்றோரோட எவ்வாறு நடக்கிறோம், என்ன முறையில் நடந்து கொள்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கணும். சகோதரர்களே, எல்லோருடைய அனைவர்கள் செய்த உபகாரங்களுக்கு நாம் இறுதி உபகாரம் செய்கிறோம், பெற்றோர்களுக்கு செய்தோமா? இதை விட்டுவிட்டு இன்று பிள்ளைகள் பெற்றோர்கள் நடக்கக்கூடிய முறையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சகோதரர்கள், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இன்று சில பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறாங்க, பிள்ளைகள் கேட்கக்கூடிய வார்த்தையில் ஆக மோசமான ஒரு வார்த்தை இருக்கும், இந்த வார்த்தை தான் கேட்கிறாங்க, நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சு தந்தீங்க, என்னதான் தந்தீங்க? மற்றவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் சொத்துகளையும் செல்வங்களையும் அதுகளையும் இதுகளையும் கொடுத்துட்டு போறதை பார்த்துட்டு இவங்களுக்கு கொண்டு தரையில பெற்று போட்டுக்கிறீங்களே, என்னத்தை தந்து கிழிச்சீங்க? இப்படி கேட்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இத மாதிரி அதிகமான வார்த்தைகள் எந்த ஒன்று இருக்க முடியாது சகோதரர்களே. அதுக்கு சில வேளைகள்ல அந்த பெற்றோர்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ள முடியாமல் இருக்கும் நாம் கேட்கிற கேள்விக்கு. ஆனால் இதற்குரிய பதில் எப்ப தெரியுமா எமக்கு கிடைக்கும்? என்ன செஞ்சீங்க, என்னத்தை வெட்டி விடுத்துறீங்க, என்னத்தை கிழிச்சீங்க என்னெல்லாம் கேட்கிறதுனால பெற்றோரை பார்த்து இதுக்குரிய பதில் எப்ப தெரியுமா கிடைக்கும்? எங்கத்தையும் பிள்ளைகள் வளர்கிறார்கள், எங்கத்தையும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து இந்த கேள்வி எங்கத்தை கேட்டா அப்ப அதுக்குரிய ஆன்சர் எங்களுக்கு தெரியும். அவர்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லை. இதுக்கு இதனுடைய ஆன்சர், இதுக்குரிய பதில என்னத்தை தந்து கிழிச்சீங்க, என்னத்தை செஞ்சு கிழிச்சீங்க என்று கேட்கிறோம் பெற்றோரை பார்த்து. இதற்குரிய பதில் எங்கத்த வளர்ற பிள்ளைகள் எங்களை பார்த்து கேட்கும் பொழுதோ இதனுடைய பதிலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு எந்த ஒன்றையும் செய்ய தேவையில்லை, எந்த ஒன்றையும் செய்ய தேவையில்லை. நாம் பேசுகிறோமா, அழகாக பேசுகிறோமா? இது எதனால? ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், தாய் பால், தாய் தன் ரத்தத்தை பாலாக ஊற்றினாலே நமக்கு இதன் மூலமாகத்தான் உள்ள அழகாக பேசு. அது மாத்திரமல்ல, நாம் அழகாக பேசுவோமா? நாங்க சிறுவர்களாக இருக்கும் பொழுதோ மழல மொழி பேசுறோம், யாருக்கும் என்ன என்று விளங்காது, ஏனோதானோ எதையோ ஒன்று சொந்தம். பெற்றோர்களும் எங்களோடு சேர்ந்து பேசினாங்க அந்த பாசையில. நாங்க என்ன பாசையில் பேசுறோம் அந்த மழல மொழி யாருக்கும் விளங்காது. வீட்டை வந்தவர்கள் கேட்பார்கள், புள்ள என்ன சொல்லுதோ அந்த பாசைக்கு வாப்பா தர்ஜுமா செய்வார். வாப்பா மொழி கேட்பா, இந்த புள்ள இதைத்தான் சொல்றான், உம்மா சொல்வா இவர் இதைத்தான் சொல்றாரு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரம் பெற்றோர்கள் எங்களோட பேசாமல் ஒதுக்கியிருந்தால் எங்களால் பேச முடியாமல் பேசிருக்கும். சகோதரர்களே, இன்று பேச முடியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன? பேச கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு டாக்டர்மாருக்கு சொல்லக்கூடியது என்ன? தாய்க்கு சொல்றாங்க, நீங்க நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளையோட கதைங்க, அந்த பிள்ளையோட பேசுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மாத்திரம் போல அவர்கள் செஞ்ச உபகாரத்துக்கு எவ்வளவு உபகாரங்கள் செஞ்சிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்கோங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சில விடயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வச்சிருக்கிறான். ஒன்று இல்லாம ஒன்று பூர்த்தியாக.
ஒன்ற மாத்திரம் செஞ்சு சொர்க்கம் போகிறாரு. அல்லாஹ் அதுல வந்து சொல்லும்போது நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தையும் கொடுங்க. ஒருத்தர நான் தொழுகையை நிலைநாட்டுவேன், ஜக்காத்தல இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன், கடமையானாலும் கொடுக்க மாட்டேன். அது சரியா செய்யலேண்டா, அந்த ஜக்காத்தை சரியா நிறைவேற்றலேண்டா அவர் தொழுகையால மாத்திர சுவர்க்கம் போகிறார். அவருக்கு ஜக்காத் கடமையாகிட்டது, அவர் நான் தொழுகிறேன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், அவருக்கு சுவர்க்கம் போகிறார். சொல்லும் பொழுது அல்லாஹ்க்கு வழிபடுங்க, ரசூலுக்கும் வழிபடுங்க. ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் எடுக்க மாட்டேன், நபியில சுன்னாக்களை நான் எடுக்க மாட்டேன் என்ற ஒருவர் சொல்வாராக இருந்தா அவரால் சுவர்க்கம் போகிறாரே. வெறுமனே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாத்திரம் எடுத்து நடப்பதால் மாத்திரம் சுவர்க்கம் போகிறாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டின பிரகாரம் அதை எடுத்து நடக்கும். இதே மாதிரி ரப்பு இன்னொரு சொல்லும் பொழுதோ அல்லாஹ் சொல்றான், அனிஸ்குருலி வலிவாலிதைக், அனிஸ்குருலி வலிவாலிதைக், அடியானே நீ எனக்கு நன்றி செலுத்து, எனக்கு நீ நன்றி செலுத்து, நன்றி உள்ள அடியானாக இரு என்று சொல்லிட்டு அடுத்த ரப்ப என்ன சொல்றான், உங்க பெற்றோரோட நன்றியோட நடு, நன்றியோட நடு, பெற்றோரோட. ரப்புடைய கட்டளை எடுத்து நடக்க ரொம்ப சந்தோஷப்படுகிறோம், பெற்றோர்களை நோகடிக்கிறோம், பெற்றோரோட நன்றியோட நடக்கிறோம். இல்லை என்றால் இதால மாத்திரம் சுவர்க்கம் போக முடியாது. இதாலமா நல்ல உங்களோட இணைச்சு வச்சியா, எனக்கு நன்றி செலுத்து. அனிஸ்குருளி வழிவாளிதை, பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு பாவங்கள் எல்லாம் நல்லா தெரியும், பெரும் பாவங்கள் தெரியும். கேட்டா சொல்லுவோம் பெரும் பாவங்கள் என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு நான் பெரும் பாவங்கள் சொல்லட்டேன், பெரும் பாவங்கள் சொல்லலாம். சொன்னாங்க, அல் இஷ்ராகு பில்லாஹ், அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பெரும்பாவம். இதை ரப்பு மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைக்கிறத அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டான். சகோதரர்களே, அடுத்தது எங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவோம், கொலை, கொள்ள, குடி, களவு, விபச்சாரம். சலவாசி என்ன தெரியுமா சொன்னாங்க, பெரும் பாவங்கள் இரண்டு கேட்டுட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா, கூக்குள் வாலிதை, பெற்றோரை நோகடிக்கிறது, பெற்றோரோட மோசமான முறை நடக்கிறது, பெற்றோட உள்ள நோக நடக்கிறது. இது பெரும் பாவங்கள், பெரும் பாவம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனும் அதைத்தான் சொல்லுது, குர்ஆனுடைய குழுங்கும் அதைத்தான் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ, وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. ரப்பு தீர்ப்பு கொடுத்துட்டான், முடிவு செஞ்சுட்டான். என்ன முடிவு? அல்லா தஅபுது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. அடுத்தது என்ன சொல்லணும், தொழுகையை சொல்லிக்கணும், நோன்பு சொல்லிக்கணும், ஜக்காத்தை சொல்லிக்கணும், ஹஜ்ஜ சொல்லிக்கணும். ரப்புல் ஆலமீன் அடுத்து என்ன சொல்றான், என்ன வணங்குங்க. அடுத்தது வபில் வாலிதைனி இஹ்சானா, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோரோட நல்ல முறையில நடவுங்க, பெற்றோரோட நல்ல முறையில் அல்லாஹ் வணங்குங்க, ஈமான் ரப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, அவனை கட்டளை எடுத்து நடங்க. அடுத்தது நான் சொல்றான், ரப்பு பெற்றோரோட நல்ல முறையில நடவுங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்த பெரிய பாவம் பெற்றோரோட நோகடிக்கிற சகோதரர். இன்னைக்கு ஏராளமானவங்க தங்களை நல்லடியார்கள் என்று கருதக்கூடியவங்க, இபாதத்துல கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க, கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்போம், இந்த பாவம் எங்களால நடக்குதா? அச்சி செய்யறோம், உம்ரா செய்யறோம், தான தர்மங்கள் அங்கே இங்கெல்லாம் செய்யறோம், எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்துறோம், பெற்றோரை சந்தோஷப்படுத்துறோமா? பெற்றோரோட நல்ல முறையில் நடக்கிறோமா? பெற்றோர்களை கண்டு உள்ளம் குளிர்றாங்களா? இதுல ரெண்டு வகுப்பார் இருக்கிறோம் சகோதரர்களே. ஒரு வகுப்பாருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இன்னும் தந்திருக்கா, பெற்றோர்கள் எங்களோட இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வகுப்பார் இருக்கிறோம், பெற்றோர்கள் கபருக்கு போயிட்டாங்க. சகோதரர்கள் யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ இந்த வினாடி அவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் சுவர்க்கத்தை இலகுவானவர் அடைந்து கொள்ற வழி அல்லாஹ் தந்திருக்கிறான். சுவர்க்கத்தை இலகுவானவர் அடைந்து கொள்ளக்கூடிய வழி அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
முஸ்தஜாபு தாவா, கையேந்தினா துவா கபூலாகும். ஒருவருடைய விடயத்தில துவா அவசரமாக அவருடைய விடயத்தில கபூலாகணும்டா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேர துவா மாதிரி பவரான துவா உலகத்துல எந்த ஒரு துவாவும் முல்தஸம் காபத்துல்லா கதவுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கு நடுவில் இருக்கிற இடம். அதுல போயிட்டு கையில வச்சு துவா கேட்கறதுக்கு அவராக்கு ஹஜ்ஜுக்கு போனது எவ்வளவு கஷ்டப்படுறோம் தவாஃபுடைய நேரத்துல. அந்த முல்தஸம்ல வச்சு துவா கேட்டா துவா கபூலாகும். ஆனாலும் சில வேலை அதுல கைய வச்சு கேட்கும் பொழுதும் உணவு ஹலாலா இருக்கும். அதை பத்தி நாங்க முன்னால பேசியிருக்கோம். துவா கபூலாவோட என்னென்ன கண்டிஷன். சரி, ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு போயிட்டு துவாக்கு வேண்டிக் கொண்ட உடனே துவா கபூல் ஆகுமாம் என்று இருந்தா நாங்க யாராவது அவரை மிஸ் பண்ணுவோமா? இவர் துவா கேட்டா நல்லா வியாபாரம் நடக்குமா? எப்படி சரி கஷ்டப்பட்டு காலையில அவர்கிட்ட போயிட்டு என்ன சரி ஹதியா கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி துவாக்கு வேண்டிக் கொண்டுதான் வரும். என்ன துவா கேட்டா நல்ல பரக்கத்தா வியாபாரம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமிக்கு மேல எங்களுக்காக துவா கேட்டு அவசரமா அல்லாஹ்ட்ட துவா கபூலாகுது ஒரு ஜென்மம் இந்த பூமிக்கு மேல இருக்குமா இருந்தா அது எங்களை பெற்றோர்கள் சகோதரர்களே. எங்கட துவா கபூலாகும் சில சந்தேகம். ஆனா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கிற துவா அல்லாஹ்ல எந்த திரைப்பு இல்லாம கபூலாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தவறுகள் இருக்கலாம், அவர்களோட பாவங்கள் அவர்களோட, ஆனா அவர்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்கிறார்களா நிச்சயமா துவா கபூலாகும். இந்த துவா வீணாக்கிறாதீங்க, இழந்துடாதீங்க. உபகாரம் செய்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க எப்படி நடக்கிறோம்? குர்ஆன் என்ன சொல்லுதோ அவர்கள் இருவரில் ஒருவர் நீங்க அடைஞ்சிட்டா வலா தக்குல்லஹுமா ஒப், நீங்க ஒப்பது கூட சொல்லாதீங்க. நாங்க ஒப்புக்கு சி என்று தான் சொல்றேன். ஒப்புடைய அர்த்தம் சி இல்லை, சி இல்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? இவ ஆப்பா கூப்பிட்டு சொல்ற மகன் இதை செய்யுங்க, இங்க போங்க, சும்மா கூப்பிட்டு சொல்றா இதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, இதை கொண்டே கூடுங்க. இவர் செய்யத்தான் போறாரு, எடுத்து கொடுக்கத்தான் போறாரு, சொல்றது இடத்துக்கு போகத்தான் போறாரு, கூட்டிட்டு போகத்தான் போறாரு. இவர் அந்த நேரத்துல இவர் ஒரு வேலை இருந்து போக இருந்தார், வர இருந்தார். இவர் என்ன செய்யறாரு? போற நேரம் அப்படி இந்த நாவ மேல் முரசோட உரசும்பது ஒரு சத்தம் வருது. எதுக்குதான் உப்பண்டு சொல்லு. குர்ஆன் சொல்லு உம்மா பாப்பாக்கு முன்னாலே அப்படி கூட உரசிடாதீங்க. இன்னும் சில உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு தெளிவுபடுத்தும் பொழுதோ அல்லாஹ் இந்த உப்பண்ட வார்த்தையை சொல்லும் பொழுதோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைஞ்சிட்டான், வயசாகி ஆயிட்டாங்க, பெற்றுக்கு ஆயிட்டாங்க. இப்ப யூரின் எல்லாம் அதெல்லாம் போகுது, வயலங்கெல்லாம் அதெல்லாம் போறாங்க. நீங்க அதை சுத்தம் செய்றீங்க உங்களோட கையால. சுத்தம் செய்யற நேரம் அதுல துருவாட உங்களால கொஞ்சம் கஷ்டமாயிருங்க. அந்த துருவாடைய நுகர கஷ்டமாயிருக்கு. இந்த நேரத்துல கூட அப்படின்னு கூட மூக்கால சத்தத்தை வெளியாக்கி காட்டிடாதீங்க. அவர்களை நீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க. இந்த பிள்ளை கஷ்டப்படுறாங்க என்னால, இத கூட வெளிக்காட்டிடாதீங்க. ஏனென்றா சிறு பிராயத்துல நாங்க மலத்தை எல்லாம் பூசிக்கொண்டிருந்த உடம்புல எங்களை தூக்கி கழுகி தொடச்சி எங்களை மனம் பூசி அணைச்சு முத்தம் கொடுத்தாங்களே, அன்றைக்கு அவங்க விட்டு இருந்தா எங்களை யாராவது பாடசாலைக்கு எடுத்திருப்பாங்களா? எங்களோட சபைக்கு எடுத்திருப்பாங்களா? எங்களை ஒதுக்கிப்பாங்க. அன்றைக்கு சமுதாயம் எங்களை கழுவி துப்புரவாக்கி தொடச்சி மனம் பூசி எங்களை முத்தம் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாங்க. அதனால குர்ஆன்ல அந்த நிலைமைக்கு போனா கூட நீங்க மூக்கால கூட அந்த துருவாடை நுகர முடியாம அப்படி கூட வெளியாக்கி காட்டினார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க பெற்றோரோட எப்படி எல்லாம் பேசுறோம். கொஞ்சம் படிச்சுட்டோம், கொஞ்சம் கை கட்ட தெரியும், ஷூ போட தெரியும், கொஞ்சம் காசு பணம் வந்துட்டு உமாவா பாபா அது கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? நவுதுபில்லாஹ். அங்க ஹதீஸ்ல பார்த்தோமே, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்த பெரிய பாவம் பெற்றோரை நோகடிக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து கேட்கப்பட்டது, உக்கூக்குல் வாலிதைன்டா என்ன? பெற்றோரை நோகடிக்கிறா என்ன? அடிக்கிறதா, ஏசுறதா, வீட்டை விட்டு போங்க விரட்டுறதா, கொஞ்சம் சொல்ல கேட்டுட்டு கடையில இருந்து விரட்டுறதா, கேள்வி கேட்கிறதா அவங்கள வச்சுக்கண்டி நோகடிக்கிறதா என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த உக்கூக்குள் வாலிதேன் பெற்றோர் நோகடிக்கிற இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஒருவர் என்ன செய்யறாரு, அவர் ஆடைய தந்தைக்கு முன்னால உதர்ற நேரத்துல அதுல இருக்கிற தூசி பெற்று வாப்பாக்கு பட்டா இதுதான் உக்கூக்குள் வாலிதேன், நோகடிக்கிற வாப்பா. உதர்ற நேரத்துல இந்த உடுப்புழைக்கிற தூசி வைத்து மேல படுறது இதுதான் உக்கூக்குள் வாலிதேன். நாங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறோம், என்னென்னலாம் கிளிக்கிறோம் சும்மாவை. ஏதாவது சொல்ல உங்களுக்கு அறிவில்லைங்கிறோம், இந்த பைத்தியகாரி மாதிரி பேசுறீங்கன்னு சொல்றோம். நவுதுபில்லா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. பெரும் பாவங்களுக்கு பின்னால பெரிய பாவம். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால வந்து நிக்க பயம், பேச பயப்படுறாங்க, கதைக்க பயப்படுறாங்க, முன்னுக்கு வர பயப்படுறாங்க. ஏசி போடுவான் மகன், 4 பேருக்கு முன்னால என்ன ஏசிடுவான். இல்ல மகன் நீங்க பேசுறீங்க, நான் தனியா வாரேங்கிறாரு. மகனோட வாகனத்துல போற வாப்பாக்கு பயம். சகோதரர்களே, எங்க சொர்க்கம்? எப்படி சொர்க்கத்துக்கு போறது? தாயத்துல நோகடிச்சுட்டு வெறும் ஹஜ்ஜால உம்ராவால தான தர்மத்தால சமூக சேவையால மாத்திரம் சொர்க்கம் போகலாம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை தாய் கூப்பிடுறாங்க, அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே என்று கூப்பிடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாய் கூப்பிட்டு அந்த வினாடியை லப்பைக் யா உம்மி, லப்பைக் யா உம்மி, கொஞ்சம் சத்தமா இந்த அம்மா வாரேன். கூப்பிட்ட உடனே சத்தமா தாயுடைய சத்தத்தை விட உயர்த்திந்தா வாரம் அப்படி இருந்தா அழுகிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அல்லாஹ் மன்னிங்க யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு, உம்மாட சத்தத்தோட நான் இந்த சத்தத்தை உயர்த்திட்டேன். ஓடுறாங்க பஜாருக்கு, அங்க போய் குதிரை இல்லாடி ஒட்டகத்தை வாங்கி 2 வாங்கி உடனே தர்மம் செய்யறாங்க. தர்மம் செய்து அல்லா இருக்காங்க, யா அல்லாஹ் இந்த நன்மையால அந்த பாவத்தை மன்னிச்சிரு, இந்த நன்மையால அந்த பாவத்தை மன்னிச்சிரு, நான் உம்மாட சத்தத்தோட இந்த சத்தத்தை உயர்த்திட்டேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். பெற்றோர்களே, தூக்கி வச்சு பாருங்க, முத்தம் கொடுத்து பாருங்க, தாய்க்கு தலைக்கு என்ன போட்டு விடுங்க, தாய்களை கால மசாஜ் பண்ணி விடுங்க, அவர்கள் விரும்புறத்தை செஞ்சு கொடுங்க, அவருடைய துவாவுக்கு ஆளாகுங்க. சகோதரர்களே, யாரும் அவருடைய பத்வாக்கு ஆளாகிறாதீங்க. எப்படி துவா பவர்ஃபுல்லோ அத மாதிரி பதுவாவும் பயங்கரமானது, பதுவாவும் பயங்கரமானது. பதுவா செய்ய தேவையில்லை, உள்ளத்தை நோகடிச்சாலும் அதனுடைய விபரீதத்தை நான் உலகத்தில் அனுபவிப்போம். இன்று எத்தனையோ வாலிபர்கள் அவரை இவரை காதலிச்சுட்டு நினைக்கிறாங்க, பாப்பா தேவையில்லை கல்யாணத்துக்கு, ஏன் பாப்பா வர தேவையில்லை, எனக்கு தான் வழி தேவையில்லை, பொங்கல் இருந்தா தான் வழி தேவை, அதனால வாப்பா நீங்க ஓம் என்று சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, நான் இவளைத்தான் முடிப்பேன் அவளைத்தான் முடிப்பேன். நிக்கா சிஹதா, நிக்கா சிஹத். ஆனா சகோதரர்களே, நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அதுக்கி கொண்டு போகலாம், ஆதாரத்தோடு இருக்குது, வந்து அழுகிறார்கள். விளங்குது ஹசரத், இப்ப விளங்குது, உம்மா வாப்பாவை நோகடிச்சுதான் நான் முடிச்சேன், உம்மா வாப்பாவை நோகடிச்சுதான் அவளை சந்தோஷப்படுத்தினேன். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை வாழ முடியல ஹசரத், கண்ணீரோட எங்களோட வாழ்க்கை கழியுது. உம்மா பாப்பாவும் கண்ணீர் வடிச்சாங்க, கபலாளி ஆயிட்டாங்க. சகோதரர்களே, லேட் இல்லை, கல்யாணம் நடத்தணும். அல்லாஹ் மன்னிக்கோடும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பதுவா பயங்கரமானது. புகாரில வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ராயீல்ல நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அதிகமானவர்களுக்கு இது தெரியும். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு ஆபி, வணக்கத்தாரி. அவர் எந்த அளவுக்கு வணக்கம் புரிகிறவர் என்றால், அவரை யாருடைய தொந்தரவும் இல்லாம அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே இருக்கணும் என்று தனக்கென்று ஒரு கூடாரத்தை அமைச்சு அதில இருந்து வணக்கம் புரிஞ்சு கொண்டிருந்தார், இபாதத் செஞ்சு கொண்டிருந்தார். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார், நபிலான தொழுகை. வாரா உம்மி, அவட உம்மா வந்து கூப்பிடா, ஜுரைஜே, இவருக்கு இப்ப தடமாற்றம், உம்மி ஒசலாசி, உம்மி ஒசலாசி, உம்மாவா தொழுகையா? தொழுகை கண்டினியூ பண்றதா, உம்மா கான்செப்ட் பண்றதா? தொழுது முடிச்சுட்ட. மறுநாள் தாய் போயிட்டா, மறுநாள் தாய் வார தொழுது கொண்டு கிணறு இபாதத்துல கூப்பிடா, ஜுரை உம்மி ஒசலாசி, உம்மாவா தொழுகையா? தொழுது முடிச்சார்.
இவ்வாறு 3 விடுத்தம் நடந்துச்சு. தாய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள்ல எப்பொழுதும் எல்லோருக்கும் பொறாமக்கார அமல் செஞ்சாலும் பொறாமை. நல்லா தொழுகிறாரு, நல்லா ஓதுறாரு, இவரு கொஞ்சம் நல்லா ஆயிட்டாரு, இதையும் தான் ஏண்டா அவரை பார்த்து நல்லவர்னு சொல்றாங்க, அவர் தொழுகையாளின்னு சொல்றாங்க, அவர் எந்த முன்சாப்லன்னு சொல்றாங்க, இதையும் தாங்கி கொள்ளல சிலருக்கு. அதான் சிலர் பேசி அவர் நல்ல தன்மையா சொன்னா உடனே செல்ற என்ன அதற்கு பழைய ஹிஸ்டரி தெரியுமா, அவர் இப்ப முன்சாப்ல நீ தேவையா கேட்கணுமா, ஏன் அவரு கேட்கிற பழைய ஹிஸ்டரி தெரியுமாண்டு ஏன் கேட்கல, இவரால தாங்கல அவர் நல்லவர் சொல்ற. இப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க அந்த காலத்துல. ஜுரேஜ் எல்லாரும் புகழ்றாங்க, இவருக்கு ஏதாவது செய்யணும். ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உனக்கு பணம் தாரோ, இவரோட நீ தவறா நடு. அவளும் வந்தால் பணத்தை எடுத்துட்டு தவறா நடக்க அவர் ஏறெடுத்தும் பார்க்கிறாரு, பக்கத்துல வந்து நிக்கிறார். தவறா நடக்கிறத விட்டுட்டு அவரை ஏறெடுத்தும் பார்க்கிறார். இல்ல என்று பார்த்தால் சரிவரையில் அவர் வணக்கத்தில் இருக்கிறார். திரும்பி போற நேரம் ஒரு ஆட்டிடைன்னு வந்த அந்த வழியால அவனோடு அவள் தவறாக நடந்து அவளுக்கு புள்ள தரிச்சு இப்ப புள்ள கிடைச்ச உடனே யாரெல்லாம் திட்டம் தீட்டினாங்களோ அவளுக்கு நல்ல குடியா போயிடுச்சு. அவளுக்கு சொன்னா சிறைஜால கிடைச்ச புள்ள. வந்தார்கள், வந்து கூடாரத்தை அடிச்சு உடைச்சாங்க. ஜுரேஜுக்கு அடின்னு அடிச்சாங்க. எல்லாம் செஞ்சதுக்கு பின்னால ஜுரேஜ் கேட்டாரு, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அறிவிக்கிறேன், எனக்கு அந்த புள்ளைய கொஞ்சம் காட்டுவீங்களா? சொன்னாங்க, சரி காட்டுறோம் வாங்க. இப்ப கூட்டிட்டு போனாங்க பிள்ளைய காட்டு. ஜுரேஜ் என்ன செஞ்சாரு, அந்த பிள்ளையோட ஓத்துல குத்தி கேட்டாரு, மன்னபு உன்னோட வாப்பா யார் அப்படின்னு கேட்டு. அந்த புள்ள தொட்டில இருந்து சொல்லிட்டு, ஏண்ட வாப்பா யாரு தெரியுமா, இன்னும் ஆட்டிடை. 3 பேர் தொட்டில இருந்து பேசுறாங்க. அதுல ஒன்று இந்த ஜுரேஜ்ல சம்பவத்துல வரக்கூடிய அந்த புள்ள. அடுத்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் புரூஜில் அல்லாஹ் சொல்றான் அந்த சம்பவத்துல வரக்கூடிய புள்ள. அடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுறத குர்ஆன் சொல்லுதோ, قال اني عبد الله اتاني الكتاب وجعلني نبيا. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில இருந்து பேசுது. இப்ப எல்லோருக்கும் தெரிய வந்துட்டு ஆட்டிடையில இந்த பிள்ளையோட வாப்பா. எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. கேட்ட அந்த கூடாரத்தை தங்கத்தால கட்டி கொடுக்க பார்த்தாங்க. அவர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இருக்கிற மாதிரி செஞ்சிருந்தா போது. இந்த நிகழ்வு நடக்க காரணம் என்ன? தாய் 3 மட்டும் வந்து கூப்பிட்டு பதில் சொல்ல இல்லையா? அந்த தாய் இவரை பார்த்து சொன்னா, நீ மரணிக்க முன்னால விபச்சாரிய அவளுக்கு ஒரு விபச்சாரி உன் கண்ணால பார்க்காம நீ மூத்தாக மாட்ட. விபச்சாரம் செய்வான்னு சொல்லல. இவர் அந்த புள்ளைய பார்க்க போன நேரம் அந்த புள்ளையுடைய தாயும் அந்த புள்ளைக்கு பக்கத்தில் நின்றால் அந்த நேரம் இவர் அந்த விபச்சாரியை கண்டார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வதுவா பயங்கரமானது. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க புள்ளைய பார்த்து, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து. ஏதாலையும் அவங்க கஷ்டப்படல, நீங்க செஞ்ச பதுவாவால கஷ்டப்படுறாங்க. அதனால சகோதரர்களே, செஞ்சு கேட்டுக்கொள்றேன், யாரும் பிள்ளைகளுக்கு பதுவா செஞ்சிடாதீங்க. எவ்வளவுதான் அவர்கள் தவறா நடந்துட்டாலும் பதுவா செஞ்சிடாங்க. பாவம், அவங்க வாழ்க்கையில உருப்படையிலாம போயிடும். அவ்வளவு பயங்கரமான உங்களோட பதுவா. எப்படி உங்களோட துவா ரொம்ப விசேஷமோ, எப்படி உங்களோட துவாவால் அவங்க பாக்கியம் தருவாங்களோ, உங்களோட துவாவால் அவங்க நல்ல நிலைமைக்கு இருப்பாங்களோ, இத மாதிரி உங்களோட பதுவா உள்ள நொந்தோ அவர்களை திட்டுறதே, அவர்களுக்கு பதுவா செய்யறதே, இது ரொம்பவும் பயங்கரமான சகோதரர். அல்லாஹ் மன்னிக்கணும். அதனால நாம் அவர்களோட நல்ல முறையில நடந்து துவாவுக்கு ஆளாக பார்க்கணும். யாரெல்லாம் பெற்றோரை இழந்துட்டோமோ, நாங்க செய்யறதுக்கு என்ன இருக்குது? பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க. உயிரோட பெற்றோர்கள் இருக்கும் பொழுதும் துவா செய்யுங்க. குர்ஆன் அதே வகலா ரப்புக்கு என்ற ஆயத்தில் அல்லாஹ் அந்த துவாவை படிச்சுட்டானா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பரவான தொழுகைக்கு பிறகு சரி, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், இந்த சிறு பிராயத்துல அன்பு இறக்கம் காட்டின மாதிரி நீ இறக்கம் காட்டியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளியா போயிட்டாங்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. அவர்களுக்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவனோட மகஃபிரத்துக்காக அல்லாஹ்விடத்துல கெஞ்சுங்க. ஹதீஸ்ல வருது, புகாரியுடைய ரிவாயத், ஒருவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல அந்தஸ்து கூட்டி கொடுக்கிறான். கேட்கப்படுகிறதே, இவருக்கு எதனால இந்த பாக்கியம்? நபிமார்கள் சிபால் செஞ்சிருக்காங்களோ, இவர் ஒரு ஷஹீதோ, ஏன் இவருக்கு இந்த பாக்கியம்? சொல்லப்பட்டது ஒரு பெரிய பெரிய யாரும் ஒன்றும் செய்யல. வலதி புள்ள பூமியில இருந்து, யா அல்லாஹ் என்ற வாப்பாவை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ற உம்மாவை மன்னிச்சிரு, அவர்களுக்கு மகபத்தை வழங்கியது. இந்த இருந்தின கை
அதுதான் இவருக்கு அந்த உயர்த்தப்படுது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோருக்கு துஆ செய்ய மறந்துடாதீங்க. நமக்கு கேட்க மறந்தாலும் பெற்றோர்களை கேட்க மறந்துடாதீங்க. அதனால எனக்கு பாக்கியம் உண்டாகும், அதனால கைராட்சிகளுக்கு உண்டாகும். அவர்களுக்கு துஆ கேளுங்க. அடுத்தது நாம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உபகாரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மரணத்துக்கு பின்னாலேயும் பாப்பா கபர்ல அவரோடு சேர்ந்திருக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு ஆசையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னு அவர் யாரோடு சேர்ந்து நடந்தாரோ அவரோட நீங்களும் சேர்ந்து நடங்க. பாப்பா யாருக்கெல்லாம் உபகாரம் செஞ்சாரோ, உதவி செஞ்சாரோ, அவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. யாரையெல்லாம் பாப்பா கண்டியப்படுத்தினாரோ நீங்க கண்டியப்படுத்துங்க. கவலையான விடயம் சகோதரர்களே, சில பாப்பாமார் மரணிச்ச உடனே உம்மாமார் பாப்பாமார குடும்பத்தை விட்டு பிள்ளைய அப்படியே கலட்டி, இது பெரிய அநியாயம். இதே மாதிரி சில உம்மா மரணிச்சுட்டா பாப்பா உம்மாட குடும்பத்தை விட்டு அப்படியே கலட்டிற தொடர்புகள் எல்லாம். உம்மாக்கு பின்னால உபகாரம் செய்யறதுக்கு இந்த பூமிக்கு மேலாக தகுதியான யாரு தெரியுமா? உம்மாட தங்கச்சி சாட்சி, உம்மாவுடைய சகோதரி தாத்தா தெரியுமா? இவர்கள் தாய்க்கு தாய் இல்லையா? ஒரு சில யாருடைய தாய் இல்ல, தாயுடைய சகோதரி இருக்கிறாளா? அவருக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க. நீங்க தாய்க்கு உபகாரம் செஞ்ச நன்மையை பெற்றுக் கொள்வீங்க. மிகப்பெரிய சாட்சிமார் பெரியம்மார் அழுது கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இங்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம், அவங்களை ஏறெடுத்து பாக்குறோம். என்ன சில வேளை அவரோட உறவுகள் சிந்திச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. யாருக்கு ஆசிரிய வாப்பாட உறவை தொழிறதுக்கு கபருக்கு போனதுக்கு பின்னாலேயும் அவர்களோட நல்லானவங்க. ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவனத்திலே அவரோட சஹாக்களோட நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு காட்டரபி வாராரு, ஒரு காட்டரபி. உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் கழுதையில் இறங்கி உடனே தன்னுடைய தலையில இருந்த தலப்பாகையை கலட்டி அவருக்கு கொடுத்து அவர் தலையில போட்டுட்டோம். அவர் வாகனத்துக்கு வந்து அந்த கழுதையை அவருக்கு கொடுத்து சஹாக்கள் கேட்டாங்க, இவ்வளவெல்லாம் இவருக்கு என்னத்துக்கு நீங்க செய்யணும்? அவர் காட்டரபி, அவருக்கு இந்த சூடெல்லாம் கணக்கே இல்லை, அவர் இங்க இருக்கிறவர். இப்ப நீங்க பயணிச்சு போகணும், உங்களோட தலையில தலப்பாயம் கொடுத்தீங்க, வாகனத்தையும் கொடுத்துட்டீங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் யாரு தெரியுமா? என்ற வாப்பாட கூட்டாளியில மகன். இவருக்கு உபகாரம் செய்யறது வாப்பாக்கு உபகாரம் செய்யறதுக்கு சமம். கூட்டாளின மகனுக்கே இந்த அளவுக்குண்டா, வாப்பாட சகோதரங்கள், வாப்பாட சகோதர பிள்ளைகள் இவர்களுக்கு உதவி செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்கணும். அடுத்தது உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒன்றுதான் அவர்களோட சேல சதக்கா ஜாரியாக்களை செய்யுங்க. எல்லாம் எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ, அவர்களை பார்க்க போகும் பொழுதோ வாழைப்பழத்தை எடுத்துட்டு போனோம், பழங்களை எடுத்துட்டு போனோம், மருந்துக்கு செலவு கொடுத்தோம், பிறநாளைக்கு கொடுக்கும் வாங்கி கொடுத்தோம். இப்ப கபரில் இருக்கிறாங்க, இப்ப எங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளை என்னத்தையும் அனுப்பி வைக்க மாட்டானா? என்னத்தையும் அனுப்பி வைக்க மாட்டானா? சகோதரர்களே, அவர்களுடைய பேர்ல சதக்கா ஜாரியாக்களை செய்யுங்க. பள்ளிகளுக்கு உதவுங்க, மதரசாக்களுக்கு உதவுங்க, நல்ல குமர் காரியத்துக்கு உதவுங்க, தண்ணீருடைய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. ஏராளமான சேவைகளுக்கு உம்மத்துக்கு செஞ்சுட்டு நீ அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை வாப்பாத்து சேர்த்து வை. நாங்கள் மௌத்தாக முன்னாலே சதக்கா ஜாரியாக்கள் இங்க விட்டுட்டு போகணும். நிரந்தரமான சதக்கா எங்க அவமானமால் பட்டோல மூடப்பட்டாலும் இதனுடைய நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே. நல்ல சந்தர்ப்பம். சரி, பெற்றோட நல்லா நடக்கல, அவ்வளவு மோசமா நடந்துட்டோம், இப்ப விளங்குது அவருக்கு கபராளி ஆயிட்டாங்க, யார்கிட்ட பேச மன்னிப்பு கேட்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோரோட பேசாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பெற்றோரோடு கோவிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எப்படி சகோதரர்கள் சுவர்க்கம் போறது? எப்படி சகோதரர்கள் சுவர்க்கம் போறது? அவங்களோட கோவிச்சு இருக்க எந்த அனுமதியும் கிடையாது. மனைவியோட ஒரு பிரச்சனையா இல்ல, முடியல நான் மாற்றிக்கொள்ளலாம். பெற்றோரை மாத்தேனுமா? வாப்பா வாப்பா இல்லைன்னு சொல்லேனுமா? உம்மாவை உம்மா இல்லைன்னு சொல்லேனுமா? அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அந்த பாக்கியசாலிகள் சுவர்க்கத்தை இலகுவான முறையில் அடைஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் வழியை தந்திருக்கிறான். எங்களுக்கு துவா சேர்த்துக்கு ஒருவர் இருக்கிறார் இந்த பூமிக்கு மேல, துவா கபூலாகும் அவங்களோட துவா. அப்படியாப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார் இந்த பூமிக்கு மேல. கண்ணியப்படுத்துவோம் சகோதரர்களே, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி கொடுப்போம். அவர்கள் இருக்கிற கவலைதான், மகன் என்னோட பேசுறான் இல்ல, மகன் என்னோட கதைக்கிறான் இல்ல,
பாப்பாவோட பேச ரெடி இல்ல, உட்கார்ந்து கதைக்க ரெடி இல்ல. அவங்க அதை இதையெல்லாம் சொல்லுவாங்க தான். கொஞ்சம் கேட்டுக்க நீங்க கஷ்டம்தான். ஏன்னா குர்ஆன் சொல்லுதோ நாங்க யாருடைய ஆயுள் காலத்தை நீளமாக்கிறோமோ, யாருடைய ஆயுள நீண்டுருமோ அவர்களை நாம் மறுபடியும் சிறுபிராயத்தில் கொண்டு வரோம். பேச்செல்லாம் சின்ன பிள்ளைமாயிட்டாங்க. வாங்க வாங்க சொல்லிக்க ஏறி வந்தாங்க, போவாங்க போன சொல்லிக்க ஏறி போனா போகாம இருக்கேங்க. அந்த நேரம் எங்களுக்கு நல்லா ஏறும். நீங்க தானே சொன்னீங்க போக சொல்லி திருமணத்தை கேட்கறீங்க என்று கேட்க துடிக்கும். வாயை பொத்தி கொள்ளுங்க தோற்க வேணுமெண்டா. அதான் குர்ஆன் சொல்லிட்டு அவங்கள வயது போக போக நாங்க அவர்களை திருபிராயத்தில் கொண்டு வருகிறோம். அதனால சகோதரர்களே, அவர்கள் பேசுங்க, அவங்க கேளுங்க. அவங்க எங்களோட பேச ஆசைப்படுறாங்க. டைம் இல்லை எங்களுக்கு, டைம் இல்லைங்கிறோம். இது காரணம் இல்லை. டைம் எடுத்து பேசிக்கோங்க. அவங்க டைம் எடுத்து எங்களோட உட்கார்ந்து பேசினாங்க. அப்பயும் அவங்க நாங்க பேசுன அவங்களுக்கு விளங்கல்ல, நாங்க பேசுனது விளங்கல்ல அவங்களுக்கு. அப்பயும் எங்களோட பேசுறாங்க அந்த பாசையில. அந்த நிலைமையில இப்ப இல்ல. அவங்க நல்லா பேசுறாங்க. நாங்க பேசுறது விளங்குது, அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்குது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய நிஅமத் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேட்போம். இதுக்குரிய நன்றியை நான் செலுத்துறேனா? அனிஸ்துருளி வழிபாடுதே எனக்கு நன்றி செலுத்துறப்ப பெற்றோரோட நன்றி உபகாரமாக நடக்கிறோமா? இல்லை என்ற தௌபா செய்வோம். அவரோட நல்ல முறையில் நடந்து சுவர்க்கம் அடைந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களோட நல்ல முறையில் நடக்கக்கூடிய, பெற்றோட கண்களை குளிர வைக்கக்கூடிய அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக அல்லாஹ் என்னை ஆக்கிருவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த தாயங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, கூட உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, எல்லாம் எங்களுடைய பெற்றோருடைய ஆயுள்களை நீளமாக்கி வைப்பாயாக, அவருடைய ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பாயா. யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களோட பிரிஞ்சு கபரில் வந்து சேர்ந்துட்டார்களோ, யாரெல்லாம் நீ அழைச்சிட்டாயோ, யா அல்லாஹ் அவர்களை நீ சிறந்த விருந்தாளியா கபூல் செஞ்சுவாயா அல்லா. அவர்கள் இடத்துல வந்திருக்கார்கள் யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு உபகாரம் செய்ய அல்லா. அவரோட கபரை சொர்க்கத்தின் பூஜை ஆக்கி வையா அல்லா. அவர்கள் இடத்துல செஞ்ச தப்பு தவிர்த்து மன்னிச்சு மறைச்சிடையா அல்லா. அவர்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், நீ அவர்களை கபூல் செஞ்சுவையா அல்லா. அவர்கள் இடத்துல செஞ்ச அமல்களை